வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. 2 வால்வ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் வந்துட்டு வால்வ் வந்து அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம மத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, வால்வே வந்துட்டு வெர்டிகலா இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாரி இடம் இல்லாதனால, நம்ம வந்து அந்த ஹேண்டில் மட்டும் வெர்டிகலா இருக்க மாரி பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த மெயின் லைன்ல வந்துட்டு ஒரு எல்போ போட்டுங்க. அதுலேருந்து ஒரு டீ போட்டுப்போம். டீ போட்டு டீயில வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 சைடும் எடுத்துப்போம். அதாவது ஷேப்பில வந்து இருக்கும். இப்போ இந்த 2 வால்வுக்கும் இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 இன்ச்சு வச்சுருக்கோம். எதனாலனா, 2 வால்வும் வந்து ஃப்ரீயா இருக்கும். கேப் அதாவது இந்த வால்வோட ஹேண்டில் வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது, அந்த வால்வுல டச் ஆகாம ஃப்ரீயா இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த ரேசர் பைப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேசர் பைப் வந்துட்டு அது கூட பேஸ்ட் பண்ணிருவோம். அதேபோல் இந்த 2 வால்வோட பைப்புமே வந்துட்டு ஒரே ட்ரெஞ்சில் போகிறதுனால, நம்ம வந்துட்டு இந்த கேப் வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2வது பைப்பு பேஸ்ட் பண்ணும்போது, நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கிராஸாக தாங்க எடுப்போம். அதாவது ஃப்யூச்சரில் ரீஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கிராஸாக இருக்கனால வந்துட்டு ப்ராப்ளமும் இருக்காதுங்க. அதனால் வந்துட்டு நம்ம கிராஸாக மெஷர்மெண்ட் எடுத்து இந்த லைன் பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த பைப் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பண்ணி வச்சுருவாங்க. கிராஸ் பண்ணி வச்சுட்டு அதே போல் வந்துட்டு பிவிசிலையும் அந்த எல்போலையும் டபுள் சைடு சால்வெண்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வால்வ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.